It's story time. வரி வசூல் செய்ய போன ஒரு அதிகாரிக்கு மலை கிராமத்தில் என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியில் லாலாப்பூர்னு ஒரு மலை கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட தலைவர் பேரு தாசப்பன். விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்த அந்த மலை கிராமத்தில் பள்ளிக்கூடமே இல்லை. தாசப்பன் மட்டும்தான் 8வது வரைக்கும் படிச்சிருக்காருங்கிறதுனால அந்த மலை கிராம மக்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் மலை இறங்கி கீழே இருக்கிற ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு மறுபடியும் மலை ஏறி தன்னோட கிராமத்துக்கு வர்றது எவ்வளவு கஷ்டங்கிறது தாசப்பனுக்கு தெரியும். அதனால அவர் தன்னோட ஊர்ல எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டணும் அப்படின்னு நினைச்சாரு. அவர் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தும் அரசாங்கத்துக்கிட்டேந்து பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கல. ஒவ்வொரு வருஷமும் அரசாங்கத்திலேந்து வரி வசூல் செய்யறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது வருவாங்க. அதை தவிர அந்த கிராமத்துக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அரசாங்கமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. வரி வசூல் செய்யறதுக்கு வர அதிகாரியும் கிராமத்தோட அடிப்படை தேவை பத்தி எல்லாம் கவலைப்படாம வரி வசூல் செய்யறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாரு. தாசப்பன் தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கணக்கெல்லாம் போட்டு பார்த்து 3 வருஷத்துக்கு மட்டும் நம்ம கிராமத்திலேருந்து யாரும் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கலன்னா அதுல சேமிக்கிற பணத்தை வச்சு நாமளே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தையும் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தானமா கொடுக்கறதுக்கு அவரு தயாராத்தான் இருந்தாரு. ஊர் மக்கள்கிட்ட பேசி இதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரிய தாசப்பனே வசூல் செஞ்சு தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்துல ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு. அஸ்திவாரமெல்லாம் போட்டு பள்ளிக்கூடம் கட்டுற வேலை பாதி முடிஞ்சிருந்துச்சு. அந்த சமயத்துல தான் அரசாங்கத்திலேந்து வரி வசூல் செய்யற அதிகாரி லாலாப்பூருக்கு வந்து சேர்ந்தாரு. ஊர் மக்கள் எல்லாரும் தாசப்பன் சொல்லி கொடுத்த மாதிரியே போன வருஷம் மழை பெய்யவே இல்லை, அதனால எங்களுக்கு விளைச்சலும் இல்லை, இந்த வருஷம் எங்களால வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அதிகாரியும் கிராம மக்கள்கிட்ட நீங்க சொன்னதை அப்படியே நான் வரி வசூல் செய்யற உயர் அதிகாரி கோட்டி கிட்ட சொல்லிடுறேன். கோட்டியை பத்தி உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவரு வரி வசூல் செய்யறதுல ரொம்ப மோசமானவரு. இந்த ஒரு வருஷம் வேணா அவரு மனசு இறங்கி உங்களை விட்டு வைப்பாரு. ஆனா அடுத்த வருஷம் நீங்க வரி கொடுக்கலன்னா வரி வசூல் செய்யறதுக்கு அவரே நேரடியா வந்துடுவாரு. அவரு ஒருவேளை உங்க கிராமத்துக்கு வந்துட்டா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனாரு. அவரு சொன்னதை கேட்டு ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஆனா தாசப்பன் அவங்க கிட்ட நானும் கோட்டியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அதிகாரி சொன்ன மாதிரி வரி வசூல் செய்யறதுல கோட்டி ரொம்ப மோசமானவர் தான். அவரு நம்ம கிட்ட வரி வசூல் செஞ்சு அதுல பாதிய கூட அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கறதில்ல. அதனால தான் அரசாங்கமும் நமக்கு வேண்டிய நலத்திட்ட உதவிகளை செய்யறதில்ல. ஆனா இந்த அதிகாரி சொன்ன மாதிரி வரி வசூல் செய்யறதுக்காக கோட்டியே நேரடியா இங்க வரமாட்டாரு. அவரு எப்பவும் நோகாம நோன்பு கும்பிடணும்னு பாப்பாரு. நம்ம கிராமத்துக்கு அவரு வரணும்னா சரியில்லாத இந்த மலைப்பாதையில 36 கிலோமீட்டர் குதிரையில சவாரி செஞ்சுதான் வரணும். கோட்டி அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல. அதனால அடுத்த வருஷமும் வரியா வசூலாற பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்காம நம்ம பள்ளிக்கூடத்தை கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஊர் மக்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 2வது வருஷம் வசூலான வரி பணத்துல பள்ளிக்கூடத்தோட கட்டிடத்தை முழுமையா கட்டி முடிச்சிட்டாங்க. 2வது வருஷமும் வரி வசூல் செய்ய வந்த அதிகாரிகிட்ட மழையே இல்லை, வெள்ளாமையே இல்லை, எங்களால வரி கொடுக்க முடியாது அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னாங்க. இந்த தடவை அந்த அதிகாரி ரொம்ப கோபத்தோட அரசாங்கத்தை வரி கொடுக்காம ஏமாத்துறது எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க சொன்னதை அப்படியே நான் என்னோட உயர் அதிகாரி கோட்டிக்கிட்ட சொல்லிடுறேன். ஆனா அடுத்த வருஷம் வரி வசூல் செய்ய நான் வரமாட்டேன்.
கோட்டியே தான் நேரா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. தாசப்பன் எதிர்பார்த்த மாதிரியே 2வது வருஷமும் கோட்டி அவங்கள தேடி வரவே இல்லை. தாசப்பன் ஊர் மக்கள் கிட்ட, இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான், இப்ப நம்ம கிட்ட முழுமையா தயாரான ஒரு பள்ளிக்கூட கட்டிடம் இருக்கு. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு தேவையான மேஜை நாற்காலிகள், மாணவர்கள் உட்காந்து படிக்கிறதுக்கான பெஞ்சுகள், அதுக்கப்புறம் வரப்போற ஆசிரியர்களுக்கான சம்பளம், இதுக்கு மட்டும் நம்ம கிட்ட பணம் இருந்தா போதும். இன்னும் ஒரு வருஷம் வரி கொடுக்காம சமாளிச்சுட்டா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் முழு செயல்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அடுத்த வருஷம் வரி வசூல் செய்ய கோட்டியே நேரடியா வருவாரே, அவரை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஊர் மக்கள் கேட்டாங்க. அதை அவரு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போதைக்கு தாசப்பன் சொல்லிட்டாலும் அவருக்கும் உள்ளூர பயமாத்தான் இருந்துச்சு. 3வது வருஷமும் வரி வசூல் செஞ்ச பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்காம பள்ளிக்கூடத்துக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி பள்ளிக்கூடத்தையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. கடந்த 2 வருஷமா லாலாப்பூர் கிராமத்திலேருந்து எந்த விதமான வரியும் வரலங்கிறதுனால இந்த தடவை வரி வசூல் செய்யறதுக்கு கோட்டியே நேரடியா அந்த கிராமத்துக்கு கிளம்பினாரு. அந்த கிராம மக்களை அடிச்சு துன்புறுத்தியாவது வரிய வசூல் செஞ்சிடணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமாயிருந்துச்சு. வரி வசூல் செய்யறதுக்கு கோட்டியே நேரடியா கிளம்புறாருன்னு தெரிஞ்ச உடனே ஏற்கனவே வரி வசூல் செஞ்சுக்கிட்டு இருந்த அதிகாரி கோட்டிக்கிட்ட, அந்த மலை கிராமம் லாலாப்பூர்ல யாருமே படிச்சவங்க கிடையாது, ஊர் தலைவர் தாசப்பன் மட்டும்தான் கொஞ்சம் படிச்சவரு, அதனால அவங்க முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சாங்கன்னா நீங்க தாசப்பனோட உதவியை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. 36 கிலோமீட்டர் பயணம் செஞ்சுதான் லாலாப்பூர் அடைய முடியுங்கிறதுனால அவரு விடியற் காலையிலேயே குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா தாசப்பனோட ஆட்கள் கோட்டியை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவரு லாலாப்பூருக்கு கிளம்பி வர்ற விஷயம் தாசப்பனுக்கு தெரிஞ்சிடுச்சு. லாலாப்பூர்ல நாங்கியன்னு ஒரு முட்டாள் இருந்தாரு. கோட்டியை எதிர்கொள்றதுக்கு நாங்கியன் தான் சரியான ஆளு அப்படின்னு தாசப்பன் முடிவு பண்ணாரு. அவரு நாங்கியன் கிட்ட, கோட்டி வர்ற நேரத்துல ஊர் கூட்டத்துக்கு நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன், அரச மரத்தடியில ஊரே கூடியிருக்கும், கோட்டியை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சிடு, நீ என்ன செஞ்சாலும் ஊர் மக்கள் உனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சரியில்லாத மலைப்பாதையில ரொம்ப கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் பயணம் செஞ்சு கோட்டி லாலாப்பூருக்கு வந்து சேர்ந்தாரு. அவரு போன நேரத்துல அங்க ஊர்க்கூட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு விதத்துல கோட்டிக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்க, அவங்கள மிரட்டி வரி வசூல் செஞ்சுட்டா சீக்கிரமா இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அவரு நினைச்சாரு. கோட்டிய பார்த்த உடனே நாங்கியன் எழுந்திருச்சு போய் அவரை வரவேற்றாரு. அவரு கோட்டிக்கிட்ட, நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரி, நீங்க எங்க ஊருக்கு வர்றதுக்கு எங்க ஊர் கொடுத்து வச்சிருக்கணும், நீங்க எல்லார்கிட்டையும் கராரா வரி வசூல் செஞ்சு அதுல பாதியை மட்டும் அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டு மீதியை நீங்களே வச்சுக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை நேர பார்க்கற வரைக்கும் அது உண்மைன்னு நானும் நம்பல, ஆனா தங்க முலாம் பூசின உங்க தாடியை பார்க்கும்போது அது உண்மைன்னு நானும் நம்ப வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. கோட்டியோட செம்பட்டை நிற தாடி அந்த காலை வெயில்ல தங்க நிறத்துல மின்னிச்சு. வெளுத்து போன தன்னோட தாடிக்கு செம்பட்டை நிறம் பூசி இருக்கிறத பத்தி நாங்கியன்ட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு கோட்டி ஒரு நிமிஷம்தான் யோசிச்சாரு. ஆனா அதுக்குள்ள நாங்கியன் ஊர் மக்கள் கிட்ட, தங்க முலாம் பூசின தாடியை இதுவரைக்கும் யாராவது பார்த்துருக்கீங்களா, இந்த தாடியை உருக்கினா மறுபடியும் தங்கம் வந்துடும், ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு 36 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நமக்காக தங்க முலாம் பூசின தாடியையும் மீசையையும் கொண்டு வந்திருக்காரு, எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்கியன் சொன்னதை கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாரும் கோட்டி மேல பாஞ்சு அவரோட தாடியையும் மீசையையும் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இது தங்கம் இல்ல, இத உருக்கினா தங்கம் வராது அப்படின்னு கோட்டி கத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவரு கத்துறத யாருமே லட்சியம் செய்யல. கோட்டியோட முகமெல்லாம் ரத்தம் வழிய ஆரம்பிச்சுது. அப்பதான் கோட்டிக்கு ஏற்கனவே வரி வசூல் செஞ்ச அதிகாரி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவரு இப்ப என்ன காப்பாத்துங்க தாசப்பன் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாரு. இத நெருப்புல போட்டா புகஞ்சுதான் போகும், உருகி தங்கமா மாறாது அப்படின்னு தாசப்பன் சொன்னதுக்கு அப்புறம்தான்
ஊர் மக்கள் அவரோட மீசையையும் தாடியையும் பிச்சுக்கிட்டு போறத நிறுத்தினாங்க. தாசப்பன் கோட்டி கிட்ட, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் படிக்காதவங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. ஒரு பள்ளிக்கூடம் கட்டி இவங்கள படிக்க வச்சா கொஞ்சம் திருந்திடுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் ஒரு பள்ளிக்கூடத்தையும் கட்டி வச்சிருக்கோம். ஆனா எங்க ஊருக்கு வர்ற மலைப்பாதை சரியா இல்லாத காரணத்தினால ஆசிரியர்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. மலைப்பாதையை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நானே மொத்தமா வரிய வசூல் செஞ்சு உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. கோட்டி பதில் பேசுற நிலைமையிலேயே இல்ல. அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி குதிரையில ஏத்தி பத்திரமா அவர் ஊர்ல கொண்டு போய் விட்டாங்க. படிக்காத மலை கிராம மக்கள் தங்கம்னு நினைச்சு கோட்டியோட மீசையையும் தாடியையும் பிச்சு போட்டது அந்த நாடு முழுக்க பரவிடுச்சு. நடந்ததை கேள்விப்பட்ட அந்த நாட்டு ராஜா கோட்டியோட மருத்துவ சிகிச்சைக்கு ஏற்பாடு செஞ்சதோட மட்டும் இல்லாம அவரு மேல ஒரு விசாரணை வச்சு அவரை பதவியிலேருந்தும் தூக்கினாரு. அடுத்த 2 வருஷத்துக்கு வரி விலக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம லாலாப்பூருக்கு நல்ல சாலை வசதியும் ஒரு மருத்துவமனையும் கட்டி கொடுத்தாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.